வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு MHTAMILYT சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து லைக் போடுங்க. கடைசியில் பிடிச்சிருந்துச்சுன்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த இன்ட்ரோவை தான் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃப்ரீயாக வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டு இருந்த இன்ட்ரோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் pkflims அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். அதாவது ஒரு எலிமெண்ட்டை போட்ட ஆப்பு. அது இந்த ஆப் தான். நீங்கள் டோன்ட் டிஸ்டர்ப் ஆன் பண்ணிக்கலாம். யாராவது மெசேஜ் பண்ணிட்டுருப்பாங்க. pkflim அந்த ஆப் தான். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஐக்கான் க்ரியேட் ஆகிரும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அளவு கேட்கும். நீங்கள் அளவு கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் ப்ளஸ்ன்னு கொடுத்து புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு போய்க்கலாம். நான் இப்போ அதை கொடுத்துட்டேன். ப்ளீஸ் வெயிட்னு உங்களுக்கு சுற்றிட்டு இருக்கோம். மேலே நான் க்ரியேட் பண்ணுற இது என்ன ஆக்ஷன் போகணும். நான் ஆக்ஷன் போய்க்கிறேன். ஆக்ஷனை கிளிக் பண்ணி இது மாதிரி வந்தீங்கன்னா சுத்தம். அப்புறம் இங்கே லோடிங் ஆகிட்டுருக்கு பிக்சர். நம்மளுக்கு கரெக்டாக தெரியுன்னா இது ஏதோ ஜாண்டா அப்படின்னு ஏதோ இருக்குது. ஜாண்டா கர்ச் அப்படின்ட்டு வெளியில் வந்துடுச்சு. சரி வாங்க மறுபடியும் உள்ள போகலாம். மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உள்ளே வந்தீங்கன்னா எப்போயுமே வரும். ப்ளஸ் கொடுத்து ப்ளீஸ் வைத்தான் ஆகும். ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஜாண்டா கர்ச் அதெல்லாம் தள்ளிடுங்க. ஜங்கிலி அப்படிங்கிற இதை எந்த இன்ட்ரோ வேணுமோ அந்த இது பண்ணிக்கலாம். பாகுபலி அந்த இன்ட்ரோவும் இருக்குது. சைரா நரசிம்ம ரெட்டியோட இன்ட்ரோவும் இருக்குது. மேஜிக் வேர்ல்டுங்கிற இன்ட்ரோ, அதோட இன்ட்ரோ, கேஜிஎஃப் இன்ட்ரோ. நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிற சாகோ இன்ட்ரோ. இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட் டீம் லோடிங்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு அதை காமிப்பாங்க. சரி, இதுதான் அந்த இன்ட்ரோ. முதல்ல ரிவ்யூ பார்த்துக்கலாம். அவங்க ஃபோட்டோ வச்சு அவங்களோட டெக்ஸ்ட்டை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. நம்ம மாற்ற வேண்டியது ரெண்டு இதுதான், ஃபோட்டோஸையும் டெக்ஸ்ட்டையும் மட்டும்தான். அதைத்தான் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ட்ரோ முடியட்டும். இன்ட்ரோ முடிஞ்சிருந்துச்சு. இங்கே டிடின்னு இருக்கிறது தொட்டிங்கன்னா டெக்ஸ்ட் மாற்றலாம். ஷாகோங்கிற இடத்துல நான் MHTAMILYT அதாவது என்னோடய சேனல் நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே லெட் த ஃபைட் பிகின் இருக்குது. நான் லெட் த வீடியோ பிகின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. பிடின்னு கொடுத்துட்டேன். சரி, இது வீடியோ எப்போயோ ரெக்கார்ட் பண்ணது, வாய்ஸ் தனியாக இது பண்ணதுனால தெரியல. பிடின்னு கொடுத்தது தான் வரும். அப்புறம் இங்கே நோ ஒன் கேன் ஸ்டாப் இட்ன்னு இருக்கிறது. நான் நோ ஒன் கேன் ஸ்டாப் மை வீடியோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வீடியோன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா யூசர் நேமை தொட்டிங்கன்னா அதுக்கு போகும். நீங்கள் உங்கள் நேமை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் MH அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரி, டிக் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகும். பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு இருக்க இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டு வந்துடும். இப்போ அந்த இமேஜ் சிம்பிள் இருக்குது, அதை கொடுத்திங்கன்னா அதுக்கு போகும். அதுக்கு போனீங்கன்னா மேலே இருக்கிறத அந்த இதை கொஞ்சம் தள்ளினீங்கன்னா, அதாவது மேலே அந்த ஃபோல்டர் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளினீங்கன்னா பிக்சல் ஆப்னு இருக்கிறதுக்கு நான் போய்க்கிறேன். அதில் தான் என்னுடைய சேனலோட இது இருக்குது, இமேஜு. அந்த இமேஜே யாரும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரும் வேறு வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி நான் சாட்சி வச்சுக்கிறேன். ரொட்டேட் பண்ணி 4 இது இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு 2 இதை நேராக வச்சுக்கலாம். இது இப்போ டிக்குன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரி, இப்போ இதை பார்க்கலாம்.
கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வருது. ஆனால் நம்ம ஃபோட்டோவும் நம்ம டெக்ஸ்ட்டும் வச்சு வருது. வீடியோ பிகின் வந்துருச்சு. சாரி காய்ஸ், நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததில் பிகின் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நான் மாற்றிடுவேன். No one can stop my video. சரி, இந்த வீடியோலாம் நல்லா தான் இருக்குது. கீழே வாட்டர் மார்க் வருது. நான் வராதுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கல்ல, அதான் அந்த pkflims வந்து காசு கொடுத்தெல்லாம் எடுக்க தேவையில்லை. அந்த இன்ட்ரோவை தொட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் வீடியோ ஆட்ஸ் ப்ளீஸ் வெயிட்னு வரும். இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் வரும், இல்லைனா வராது. வாட்ச் வீடியோ ஆட்ஸ் நெட் ஆன் பண்ணியிருக்கணும். அந்த இதை அதாவது தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ளேவாகும். ஆட் ப்ளேவானதுக்கப்புறம் வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். வாட்டர் மார்க் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை தொட்டு எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடு ப்ளேவாகும். எல்லாத்துக்கும் அமேசான் ஆட் மட்டும்தான் ப்ளேவாகும். முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே மேலே SAVE சேவ் அப்படின்றக்க அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். அதை இப்போ நான் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். சேவ்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஒவ்வொரு 2.5% லோடிங் ஆகும். 100% லோடிங் ஆகி கொஞ்ச நேரம் சுற்றி உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ இது லோட் ஆகட்டும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் ப்ளே ஆகும். இப்போ ஃபுல்லாக வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே வாட்டர் மார்க் வரவே இல்லை. மறுபடியும் ப்ளே ஆகுது. நம்ம வெளியில் வந்துக்கலாம். பேக் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கேலரி அதாவது ஃபோட்டோஸ்குள்ளே போகலாம். ஃபோட்டோஸ்குள்ளே போனீங்கன்னா இப்போ லைப்ரரியை தொட்டிங்கன்னா உங்களுக்கு pkflimனு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் இதை தொட்டு MHTAMILYT நாங்கள் இதாக இருக்குது எனக்கு. அந்த இதை தொட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வாட்டர் மார்க் கிடையாது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் தேடி வரும்.